அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மாபாத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா ததுகுலூனல் ஜன்னத்த ஹத்தா தூமீனு. நீங்கள் உண்மையான இறை விசுவாசியாக முஃமினாக ஆகாத வரையிலும் சுவர்க்கத்திற்குள்ளால் நீங்கள் செல்லவே முடியாது. உண்மையான மூமினாக இருந்தால் மட்டும்தான் சுவர்க்கத்திற்குள்ளால் செல்ல முடியும். வலா துமினு ஹத்தா தஹாப்பு. நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கின்ற வரையிலும் நீங்கள் மூமினாக ஆகவே முடியாது. நாம் எப்போ மூமினாக ஆகுவோம்? ஒருவர் மற்றவரை அல்லாஹ்விற்காக நேசிக்க வேண்டும், ஒருவர் மற்றவரை அல்லாஹ்விற்காக வெறுக்க வேண்டும். இவர் 5 நேரம் தொழுகிறார், நல்லறங்கள் செய்கின்றார், எனவே இவரை நாம் நேசிப்போம். இவர் தொழுவதில்லை, இறைவனுக்கு மாறு செய்கிறார், இறை தூதருக்கு மாறு செய்கிறார், எனவே இவரை நான் வெறுத்து விடுகிறேன். இதுதான் உண்மையான நட்பு. அப்போ நட்பு ஏற்படாத வரையிலும் ஈமான் கொண்டவராக, இறை நம்பிக்கை கொண்டவராக அவர் ஆகவே முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமுஹு தஹாபபுத்தும். உங்களுக்கு மத்தியிலே அன்பும் நேசமும் ஏற்படுவதற்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அந்த காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியிலே உண்மையான நட்பு ஏற்படும். எப்போது உண்மையான நட்பு ஏற்பட்டு விட்டதோ அப்போது நீங்கள் உண்மையான இறை விசுவாசியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எப்போ உண்மையான இறை விசுவாசியாக ஒருவர் மாறிவிடுகிறாரோ அவர் இலகுவாக சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைந்து விடுவார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்கள்ட்ட உங்களுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை கற்றுத்தரட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சரி யா ரசூலல்லாஹ், அதை கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார்கள். அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃஷுஸ் ஸலாம பைனக்கும். உங்களுக்கு மத்தியிலே சலாம் கூறுவதை நீங்கள் பரப்புங்கள் என்று சொன்னார்கள். பரப்புதல் என்றால் என்ன? எந்த ஒரு முஸ்லிமை நாம் பார்த்தாலும் அவர் தெரிந்தவரோ தெரியாதவரோ, உள்ளூர்வாசியோ வெளியூர்காரரோ யாராக இருந்தாலும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் முந்தி கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு சலாம் சொல்லுகின்ற பழக்கம் குதிரை கொம்பாக மாறி வருகிறது, காணல் நீராக மாறி வருகிறது. எனவே சலாம் சொல்ல வேண்டும். தெரிந்தவராக இருக்கட்டும், செல்வந்தராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், அதாவது மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம் நடைபெறக்கூடிய வீடாக இருக்கட்டும், துக்கமான ஒரு காரியம் நடந்த வீடாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருத்தர் 10,000 ரூபாய் பறி கொடுத்துட்டு வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லலாம். சந்தோஷமான காரியத்திலே ஒருவர் ஈடுபட்டு இருக்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும். இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் மதிய நேரமாக இருந்தாலும் மாலை பொழுதாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது மாறவே செய்யாது. உலகத்தின் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் கூட முஸ்லீம்கள் அவர்கள் பிற முஸ்லீம்களுக்கு எடுத்து வைக்கின்ற காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாகத்தான் இருக்கும். அப்போ எல்லா நாடுகளிலும் ஒரே வார்த்தை தான், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த சலாமை நாம் அதிகமாக பரப்பினால் யாருக்கு நாம் சலாம் சொல்கின்றோமோ அவருக்கும் நமக்கும் ஒரு நட்பு ஏற்படுகிறது. நட்பு ஏற்பட்டு விட்டால் ஈமான் வந்து விடுகிறது. ஈமான் இறை நம்பிக்கை வந்துவிட்டால் இலகுவான முறையிலே நாம் சுவர்க்கம் நுழையலாம் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். சலாமை பரப்புவோம், சுவர்க்கம் செல்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.